சொல்லிருமா வாஷ் பண்ணிட்டேன். ஓ என்ன மேட்டர்னா திருக்க மீன்ல இருக்குதான் விஷயம். அது வர அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. போய் தள்ளி போடுங்க, மேல அடிக்கும். சரியா சனை இதா இல்லையா? மீன் நல்லாவும் இருக்கு, நீ சொன்ன சனையும் இருக்கு. சும்மா மீன் எல்லா மீனும் தள்ளி போனா ஜிலேபி முடி இந்த ஏரியாவில் சனை போகுது. அவ்வளோ போக மாட்டேதா? அப்படியா? ஆமா ஜிலேபி ரெடி பண்ணி நம்ம முன்ன மாரி நான் இவ்வளோ வந்ததா படிக்கிறதுல அவ்வளோ ஆர்வத்தில் இருக்கு. மீன் வெட்டிக்கிட்டு வீட்டுக்கு ஃப்ரை பண்ண வேண்டாம். ஜிலேபி எப்படிமா? அதான் ஃப்ளஷ் மீட்டை மட்டும் விடு. எல்லாம் நான் கொடுத்தா தான் உண்டு. எப்போ வராங்களோ ஃபோன் பண்ண. அது ஒரு பிஸ்னஸாக வேணும் சார், அது கொடுப்பா. ஒரே சார் அப்படியே இங்க இருந்து ஒரு பொருள், இங்க இருந்து ஒரு பொருள் பாரு. யாராவது ஊழியர் பண்ண பாரு. சங்கரே சங்கரே ஏய் சங்கரே செனா ஏறல கேடா. செனா ஏய் வந்துறலாம் பாரு. ஏய் இங்க இருந்து சொல்றா. என்ன சீக்கிரமே ஆதா அப்படியே. இது சொல்லலாம் இங்க சொல்லலாம். இது அவர பிசர் ஏரியா அவசரப்படாதீங்க. ஏன் அவசரப்படுறீங்க? வா இங்க வரலாம். புரியுதா? இதெல்லாம் தூக்கி காட்டிட்டு உடனே போட்டுருணும். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க தெரியுமா? நேரம் வர என்கிட்ட வராங்க சனைக்கு. எதுக்கு? அடுத்தது எப்போ வரும் மீன் வாங்க? இல்லை மீன் மட்டும் வாங்குறீங்க, தோல் மட்டும் வாங்குறீங்க. மீன்லாம் நாங்கள் எடுத்துட்டு போயிடுவோம்ல. எடுத்துட்டு போங்க வீட்டுக்காக. மீனாக தான் போவோம், செய்ய முடியாதுல்ல. என்னம்மா ஜிலேபியும் நல்லா தான் இருக்கு. ஜிலேபி ஃப்ரை பண்ணலாம். 1000 ரூபாய்லாம் உங்களுக்கு புரிய வருது கட்சி. ஏக்கா எங்க புது வைப்பீங்க? எவ்வளோ கூட வைப்பீங்க? ஆக்கா யாருக்கு வேணும்? யார் வந்துருக்கு? யாரு? அப்படியா? 800 ரூபா ஆகுங்க. எத்தனை வந்து கேட்டு வாங்கி போங்க. 500 ரூபாய் வராது. இங்க பாரு, இது 500 ரூபாய். நான் அப்புறம் தெரியாம என்ன நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு கிடைக்காது. நல்லா கொடுங்க. இது இருங்க கேட்டுட்டு போங்க. ஒண்ணு இங்கதான். ஏன்னா இதா ஏதோ 6000 ரூபாய் பாரு. இது வித்தாலும் தெரியும் உங்களுக்கு எல்லாமே. சொன்னாதான் சரிங்க. கவலையில படிக்கிறேன். மஞ்சள் மீன் விட்டு ஆல்ரெடி அது 8 சொல்றேன். 20 ரூபாய் கிடையாது. அம்மா 800 ரூபாய் சொன்னா 500 ரூபாய் கேட்கறாங்கம்மா. சொன்ன மாதிரி தான் யாரும் கேட்க மாட்டாங்க. 500 ரூபாய் வராது. எனக்கு தெரியும் தானே, உன்னோட எனக்கு தெரியுமா தெரியாதா? உனக்கும் தெரியும், அக்கா வந்து நாங்க தெரியல. வேலை சொல்றேன் எப்படி? அது எவ்வளவு கம்மியா போய் இப்பதான் ரொம்ப ரேட் ஆயிடுச்சு. இது வாங்குறது ஒண்ணும் இல்ல. அப்படி உள்ள போனா போதும். நமக்கு கடைக்காரங்க வாங்கிவாங்க. உனக்காச்சு பொண்ணு வேற ஒண்ணும் இல்ல.
வேணா எனக்கு வேணாம் 3 ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா போயிடு இல்லைன்னா நான் உங்களுக்கு தந்துடுவேன் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது ஏன்னா 6000 ரூபாய் மீன் வாங்கி வச்சுக்கிட்ட வாங்கி வந்திருக்காங்க எனக்கு எனக்கு இல்லை ஐயோ இதெல்லாம் மெயின் நான் வந்து எதுவும் சொல்லல எங்க 50 ரூபா இருக்கா 6 ரூபாய் இருக்கா இங்க பாரு உனக்கு கிடைக்காது ஜென்மத்துக்கா உனக்கு கிடைக்கும் நீ மீன் வாங்க வேண்டாம் எனக்கு தெரியும் முரளி சம்பளக்காய் வந்து 2 ரூபா பிரிச்சுக்கணும் ஒரே சொன்னதுக்கா அந்த காசு எடுக்க முடியும் அதே எக்கா நம்ம மூட்டு பொருளா அப்படியே கண்ணு தெரிஞ்சு வைக்கிற விற்கிற எங்க ஏது ஏது இப்ப ஓட்ட முடியாது டைம் மீன் வெட்டி ஆகணும் வெண்டிக்கு நின்று ஆள் நிக்குது ஏக்கா உங்களால காசு கொடுத்துருங்க அல்லவா ஒரே ஒரு கலா மீன் தலை இருக்கு ஆமா அது 2 தலையில ஒரு தலையை உங்களுக்கு கொடுத்துட்டு முடிவு பண்ணிட்டேன் ஒரு 200 வெட்டி விட்டுருவாரு அவன் நடக்கா நான் எங்கிட்ட உனக்கு நான் சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட இந்த தலையா கிடைப்பா வீட்டுக்காரங்க இருந்தா விலை கேட்பாங்க அவங்க நம்மகிட்ட நான் சின்ன குழந்தைலேருந்து எனக்கு பார்க்குவாங்க நான் சின்ன குழந்தைலேருந்து ஏன்னா ஆல்ரெடி நம்ம 35 வயசு மாதிரி அதான் 5வது படிக்க 4வது படிக்கும் போதுமே பார்க்க அவங்க எனக்கு 45 வயசு ஆகுது அப்போ என்ன வயசுல இருக்கேன் அப்போ அப்போதுலேருந்தே எனக்கு சின்ன வந்து பார்க்க ஆனால் அவங்க விட வேலை என்ன எனக்கும் தெரியும் அவங்களுக்கும் தெரியும் காலையிலே வந்து இருந்தா போயிட்டு இருக்கோம் நிறைய கட்சிக்காரங்களாம் வந்து கேட்டாங்க நிறைய பேர் கேட்டாங்கண்ணா ஆமா அண்ணா முரளியண்ணா அவங்க ஏதோ கேட்குறாங்க பண்ணுப்பா ஜிலேபி இதான் சொன்னேன் இந்த மீன் கொஞ்சம் ரிஸ்க் தான் அது இல்ல கொஞ்சம் வர இருங்க அது ரிஸ்க் தான் அது ரிஸ்க் எப்படி பண்ணணும்னு தெரியல இல்ல அப்படிதான் வரும் கேட்குற பீஸ் வந்து ஒன்னா வர்றது ரொம்ப கஷ்டமாச்சு பாரு புள்ளி சொல்லாம தலைக்காட்டு ஆமா ஐயோ எல்லாம் வந்து பெஸ்ட் 9 மணிக்கு சொல்ல 9 வரேன் 9 மணி ஷார்ப் ஆட்டி வச்சுட்டேன் சொன்ன டைமிங்லாம் வேலை நடந்து வச்சியா ஏன்னா அதே மாதிரி ரொம்ப வாட்டி சொல்லியா செவுளு குப்பை அதெல்லாம் ஊதி ஊந்து போய் விட்டுருக்கோம் அது 50 தம்பி